வணக்கங்க. வணக்கங்க. நாமளும் எப்பயும் போல ஸ்டம்பிள் கை ஓப்பன் பண்ணியிருந்தேங்க. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் சவுண்டு குறைச்சிப்போம். கொறடா. கொஞ்சம் குட்டா. ஓகே, இப்போ நம்ம ஸ்டம்பிள் கை ஓப்பன் பண்ணிக்கலாம். போடா. இன்னைக்கு 4 ஜிபி ரேம் வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ 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 நாங்கள் முடியலைங்க. சரி, போட்டு டார்ச்சர் பண்ணி வண்டே கிளிக்கிறாங்க. இந்த 4 ஜிபி ரேம்ல எதுக்கு ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆக மாட்டேங்குது. ப்ரோ, நீ ஸ்டம்பிள் கையில் விளாட்றியா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஸ்டம்பிள் கையில் விளாட்ற பழம் எதுவுமே இது ஏன் வர மாட்டேங்குதுன்னா, நான் இன்னும் என்கிட்ட ஜெம்ஸ் இல்லை. இது ஏன்னா இது பாருங்க ரவுடி எனக்கு. இங்கே பாருங்க, என்னோடய ஐடியில் எத்தனை பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா? அப்படி கீழே போய்கிட்டே இருந்தால் வந்துக்கிட்டே ட்ரை பண்ணாதீங்க. போனோன்னே முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க என்னோடய ஐடி கன்ஸ்ட். ஐடி கலெக்ஷன் நான் யூடியூப்பில் போடுறேன். உங்களால் செக் பண்ணி வேணால் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏன்னா என்கிட்ட இருக்காங்க. நல்ல ஐடி கலெக்ஷன் தான். ஓகேங்க, அதெல்லாம் கண்டுக்கிறாங்க. அடுத்து இந்த காஸ்டியூமும் இதெல்லாம் இருக்குங்க. இந்த எப்பிக்கும் இருக்குது. இந்த இது கூட இதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஓகே, என்னோடய ஐடி கலெக்ஷன் தனியாக நான் ஒரு நாள் போடுவேங்க. நான் போடாமல் இருந்துட மாட்டேன், போடுவேன், கன்ஃபார்ம் போட்டுருவேன். ஓகே, இப்போ என் கேம் பிளே பார்க்குறீங்களா? இப்போ நம்ம ரேங்க்கு போவோமா, ரேங்க்கு போவோமா? என்னங்க, என்கிட்ட இந்த எபிலிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு காட்ட மாட்டேன்னு தெரியல. அபிலிட்டிஸ் இது போன அந்த ஐயா ஹக் பண்ணுறது தாங்க எனக்கு மரணமாக பிடிக்குங்க. அது அடுத்து இந்த எமோட்ஸ் மாதிரி ஜெயிச்சா வரும்ல, இல்லை சைக்கிள் ஓட்டுறது வச்சுட்டேன். எமோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் எமோட் இருக்குன்ற அப்புறம் இந்த எமோட் தாங்க நான் வச்சுருக்கேன். ரவுடி குடும்பம் மரணமாக இருக்குங்க. என்னங்க, நம்மளை 50 சப்ஸ்கிரைபர் மட்டும் அடிக்க வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தோடனே லைவ் நைட்டு போடுவோம். லைவ் நைட்டு போட்டோடனே என்ன ஆகும், பார்ட்டியில் நீங்களும் கனெக்ட் ஆகி விளாடுங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு நான் அந்த சூப்பர் சாட்டுன்றது என் கூட விளாட ஜெயிக்கிறவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா, என்னங்க ஆச்சு வேணுங்க, என்னமோ ஆயிடுச்சுங்க, அதுவும் கொண்டு வருது, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே 49 டைமண்ட் பரவாயில்ல, 49 ஜெம்ஸு உங்களுக்காக ஒரு ஸ்பின்னுங்க மக்களே, உங்களுக்காக மக்களே, உங்களுக்காக மக்களே, உங்களுக்காக மட்டுமே ஓடுவோம். ஓடுங்க மக்களே. ஓகே, ப்ரௌன் ஹின் ஏதோ கருமத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. கருமம் நாய் பயிலுங்க. ஏன் இப்படி திட்டுறேன்னு கண்டுக்கிறாங்க. நான் அப்போ தான் யூஸ் ஆகிக்குவேன். அப்பப்போ இது நல்லாவா இருக்குது, சரி வாங்க வச்சு வர்றவங்க. ஏன்னா எமௌண்ட்டுக்கு இதாங்க சரியாக இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரேராக இருந்தாலும் நல்லா வேணுமே. சரி வாங்க ஒரு மேட்சை போடுவோம் மக்களே. கனெக்ட் ஆகுது. மறக்காமல் கமெண்டில் வந்தீங்கன்னா ஒன்று நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொருத்தவங்களோட பொறுமையாக 1v1 வரேன். ஓகே, 21 24 மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளே நீ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ லீவ் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் ரீசெண்டாக. ஸோ நான் டெய்லியும் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். என்னடா லீவெல்லாம் ஆரம்பிச்சிருக்குன்ற, நீ வேலைக்கெல்லாம் போடியா, பெரிய பையன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நான் 5ஆவது படிக்கிற சின்ன பையன் தாங்க. இந்த மூல அசால்ட் வச்சு சால்ட் வாச்சு என் ஐடி நேம் சொல்லிடுறேன், கரெக்டாக போட்டுருவேன். ஓகே, கைக்குள்ள ஐயோ சொல்லி கைக்குள்ள நம்ம சகத்துக்குள்ள ஓடியே போயிடுவாங்க. கட்ட இவங்க மிச்சவங்களுக்குலாம் கஷ்டம். ஆனால் இந்த மூடு எனக்கு ரொம்ப ஈஸிங்க. அப்படியே குடுன்னு ஓடணுங்க, அவ்வளோதாங்க. எப்படி ஓடணும்னா எந்த சைடு சுற்றுதோ அந்த சைடு பார்த்து ஓடணுங்க. ஓடுனீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக முடிச்சிடலாங்க. நீங்களும் என்னையமாக்கி நீங்களும் பண்ணி இந்த ரவுண்டில் நான் தான்டா மாசு காட்டிடுங்க அவங்களுக்கெல்லாம். இங்கிலீஷ்தான் என்னங்க இதெல்லாம் ஓவர் இல்லையாங்க. ஓகே, நானும் சரிக்கிட்டேன். அடா ப்ரோ பாட்டு ப்ரோ போடி ஃப்ளூக்கில் வந்துட்டுங்க. ஓகே, இதெல்லாம் நான் டாப் அப் பண்ணுவேன். டாப் அப் பண்ணால் எந்த கேமும் விளையாட மாட்டேங்க.
ஃபன்னுக்கு விளையாண்டுருக்கோம். அதுக்கு போய் காசு கொடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பைசா அமௌண்ட்டை போட்டு போயிடுவாங்க. எலிமினேட் பண்ணிருப்பாங்க. நானும் அப்படியே உட்காந்துட்டு ஸ்பெக்கு பார்ப்போம். ஆறாம் அந்த பாட்டு வேணாம், அந்த பாட்டை பார்க்க வேணாம். எனக்கு இந்த பச்சை கலர் மைதான பார்த்து ரொனால்டோ மெஸ்ஸி. மெஸ்ஸி யாரும் நல்லா ஆடுறான் மெஸ்ஸி. நம்ம ஐடி நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாசு நம்பர் 1. நம்ம ஒன்றா வந்தீங்கன்னா நம்ம ரேங்க் புஷ் பண்ணுவோம். வாங்க உங்களையும் நான் கிராண்ட் மாஸ்டர் ஏற்றுறேன். நானும் என்னை கிராண்ட் மாஸ்டர். எனக்கு இந்த கேமோட அந்த கிராண்ட் மாஸ்டர் பிராண்ட் விட்டு அந்த மாதிரி எனக்கு சொல்லி தெரியாது. நான் ஃப்ரீ ஃபயர் மாதிரிக்கே சொல்லிக்கிறேன். எனக்கு கிராண்ட் மாஸ்டர் அந்த மாதிரிக்கே சொல்லிக்கிறேன். நான் பிரான்ச்சில் இருக்கேன். நம்ம ஒன்றா விளாடுவோம். நைட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கிராண்ட் மாஸ்டர் அடிப்போம். ஓகே வாங்க, மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தோற்று போகிறதுக்குள்ள தோற்று போயிட்டாங்க. எப்படியோ நம்ம குவாலிஃபைட் ஆகிட்டோம். மரணம் பாருங்களேன். எங்கே நான் இங்கே மாசு நம்பர் அதான் இங்கே இருக்கிற பாருங்க. அந்த கோழி மண்டைய பக்கத்தில் பாருங்கள். சைக்கிள் ஓட்டிக்கிட்டு நல்லா இருக்குல்ல சைக்கிள் ஓட்டுறது. நேரில் தான் ஓட்ட முடியல, அதனால் கேமில் ஓட்டலாமேன்னு கேமில் நான் அதை வச்சுருக்கேங்க. என்னங்க எனக்கு ஒரு டவுட்டு, அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. அந்த கேமில் கிஃப்ட் பண்ண முடியுமா முடியாதாங்க? இன்னும் இல்லைல்ல அசால்ட் எல்லாம் நோட் வாங்கிங்க. ஆனால் இது எனக்கு வரும். முட்டையெல்லாம் கீழே விழுந்துரு. 3 பேர் எலிமினேட் நிற்பே. நான் எந்த இடத்துல வந்து பிடிக்கேன். நான் எதுவுமே தெரியல. நான் எந்த இடத்துல தள்ளி வந்துட்டாங்க. என்னங்க யாருமே கீழே 5 எலிமினேட் என்னங்க ஒருத்தவே எலிமினேட் ஆகிட்டான். எனக்கு குவாலிஃபைட் ஆகிட்டேன். எனக்கு இதெல்லாம் நான் குதிச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறினேன். அவ்வளோதான். நான் அசால்ட்டை சொன்ன மறுபடியும் சைக்கிள் ஓட்டிட்டேன். இந்த பூமியை வேறு தூக்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு கடுப்பாக இருக்குது. மறக்காமல் வந்து நம்ம லைவில் அப்புறம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தோன்னே நம்ம லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளால் அதுவும் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க ஆரம்பிச்சிடுவோம். எடுத்தோன்னே இது என்னடா கேம் பாட்டு மாதிரி கழிச்சிடுவோமான்னு நானும் அழிக்க போயிட்டேங்க. அப்புறம் விளையாண்டு போகணும்னு கொஞ்ச நாள் விளையாண்டு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. டபுள் ஃப்ரீ ஃபயரே வேணாம், ஃப்ரீ ஃபயர் கூட அழிச்சிட்டு வந்தேங்க. நீங்களே சொல்லுங்கள், ஃப்ரீ ஃபயர் உங்களுக்கு பிடிக்குமா, டபுள் டேஸ் உங்களுக்கு பிடிக்குமான்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஏன்னா என்னோட ஒரே ஃப்ரீ ஃபயர் இருந்துச்சுங்க, நான் அழுந்துச்சுங்க. 2 GB RAM மொபைல் தாங்க வச்சுருந்தேன். எனக்கு தனியாக வச்சுருந்தேன். இப்போ 4 GB RAM வாங்கினேன். கேம் வச்சு அப்புறம் நான் ரீசெண்டாக வாங்கினேன். லேண்ட் நிறைய எடுத்துச்சு. அதான் கேம் வச்சுட்டேன். இந்த கேமை வேணும் விட்டுட்டு இந்த டாப் வாங்கிடுவாங்க. பார்த்து என்னங்க உங்களுக்கு கேள்விக்கிட்டு இல்லைனாலும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி 32 பிளேயர்ஸ் இந்த மாதிரி போயில நான் ஒன்றா இருக்கேங்க. ஒன்றுனா இல்லை வின்னா இருக்கேங்க. மரணம். நம்ம வியூவர்ஸோட சக்தியை பாருங்க. நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணனால நம்ம ஜெயிச்சிட்டோங்க. மறக்காமல் உண்மைக்கே நீங்கள் இருந்தது சப்ஸ்கிரைப், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க இப்போ நமக்கு ஒரு இது ப்ளஸ் ஆகிருக்கு, ஒரு கிரீனம். ஓகே நமக்கு 18வது பாஸ் வந்துருச்சு. ஓகே பாஸை கண்டினியூ பண்ணி விட்டுட்டு இதை கிளைம் பண்ணி விட்டு ஓகே என்னங்க ஃப்ரெண்ட்ஸில் யாரும் இருக்காங்க எனக்கு பெண்டிங் இன்வைட்ஸில். நீங்களும் இந்த மாதிரி வந்து பெண்டிங் இன்வைட்ஸில் வந்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணி விட்ருவேன். நான் இந்த 2 ஐடி வச்சுருக்கேன். 2வது ஐடியை காட்டுறேன். 2வது ஐடி பாட் ஐடி தான் வச்சுருக்கேன். அந்த இருக்குங்க ரவுடி நம்பர் 1. அந்த ஐடிக்கு மறக்காமல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரவுடி நம்பர் 1. ஓகே மாசு நம்பர் 1 என் பேர் காட்டிடுறேன். டே நான் ஏதாவது எடுக்கல போ. இந்த கேமில் இருக்க பட்டன்ஸ் ஒன்று முடிய மாட்டேங்க. மாசு நம்பர் 1 இல்லை வேறு பேர் மாற்றணுன்னா கூட மாற்ற சொல்லுங்க, நான் மாற்றிக்கிறேன். ஓகே இந்த மாதிரி ரேங்க் சீசன் 9ல் நம்ம ரேங்க் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி பாய் கைஸ், லவ்லி கைஸ் அப்படி சொல்ல மாட்டேன். பை கைஸ், குட் பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது மேகுல் ஆஃப் த ஏஆர்எம் ஸ்குவாட்.